வணக்கம் மக்களே! இது என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம தோட்டத்திலேயே அறுவடை செஞ்ச பாகுபலி பப்பாயா. ஸோ இது இன்றைக்கி இதை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட இந்த ஒரு பழமே 3 கிலோ வெயிட் இருந்தது. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட நான் எப்படி இருக்குது என்னங்கிறத பகிர்ந்துக்கலான்னு ஒரு சின்ன கண்ணோட்டம். ஸோ தோலை எடுத்து நம்ம அறுக்க ஆரம்பிச்சுட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம் உள்ள. எப்படி இருக்குது என்னங்கிறது எனக்கும் தெரியல. நல்ல கனமான பழங்க நல்லா இருந்தது. இந்த வெரைட்டி இது இப்போ வந்து நல்லா டேஸ்டியாக இருக்குது. நல்ல சதைப்பற்றோட அருமையான சுவைங்க. ஆனால் என்ன ஒன்றுனா நல்ல கனியணும் பழம். நம்ம நல்ல கனியை விட்டு சாப்பிட்டா அதோட சுவை வந்து இன்னும் கூடுது. இதோட மேல் தோல் மட்டும் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம். மற்றபடி நல்லா இனிப்பு சுவையோட நல்ல சதைப்பற்றோடு இருக்குது. ஜூஸ் நல்ல ஜூஸ் வருது. ஸோ இப்போ நீங்களே பார்ப்பீங்க. பாருங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத. இப்போ நம்ம அறுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம் நம்ம பாகுபலி பப்பாயாவை. ஸோ வெட்டலாம். என்ன கிருஷ்வா வெட்டலாமா? ஸோ வெட்ட போகிறோம். ரெடி 1 2 3. வெட்டியாச். இல்லை எவ்வளோ கொட்டை இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம பாகுபலி பப்பாயோட உள்ள நல்ல விதைகளோட நல்லா இருக்குது. நல்ல கனிஞ்ச பப்பாயா மக்களே. நல்ல ருசி நல்லா இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. உங்கள் தோட்டத்துலேயும் நீங்கள் ஒரு பப்பாயா செடி வச்சுருக்கீங்களா? எப்படி இருக்குது என்ன இருக்குது? நீங்கள் வெளியில் கொடுக்குறீங்கன்னா பப்பாயா கிலோ என்ன ரேட்டுக்கெலாம் வாங்குறீங்க கொடுக்குறீங்க? தோட்டம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக ஒரு பப்பாயா செடியை வளர்த்துங்க. இல்லை மாடி தோட்டத்தில் கூட வச்சுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.